ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக பார்க்குறதுக்கு இருந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல ரொம்ப பிரச்சனையாகவும் இருந்துச்சு. ஆமாங்க, அதை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. ஜனநாயகன் படம் ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்துச்சு. படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். படம் ரிலீஸ்ன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் யூஎஸ் சான்றிதழ் கொடுக்குறேன்னு சொன்னவங்க தணிக்கை வாரியத்துக்கு மறு ஆய்வுக்கு அனுப்புகிறாங்கங்க. சென்சாரில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 9 கேஸ் போடுறாங்க. எல்லாரும் படத்துக்கு டிக்கெட் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. கடைசி பார்த்தா சென்சார் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. சரி, சென்சார் பிரச்சனையை கோர்ட்டில் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 9 கோர்ட்டில் போடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா கேவிஎன் தயாரிப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல வாதங்களில் முடியுது. 10/1/2026 தனி நீதிபதியான ஆஷா அவர்கள் யூஎஸ் சான்றிதழ் வழங்கலாம், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே தணிக்கை வாரியத்துக்கு உத்தரவு போட்டாங்க. ஆனால் உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செஞ்சாங்க தணிக்கை வாரியம். இதில் சென்சார் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு ஒத்தி வச்சுட்டாங்க. ஜனவரி 21 இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க கொண்டுட்டு போனால் சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 15 சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு திருப்பி வந்துருச்சுங்க. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முன்னாடி வழக்கு வருது. சென்சார் போர்டும் கேவிஎன் நிறுவனமும் நீதிமன்றத்தில் முறையீடு செய்கிறாங்க. மாறி மாறி அவங்களோட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. விசாரணை 4 மணி நேரத்துக்கு மேலேயே நீடிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஜனவரி 27 வழக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்சார் போர்ட்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்ரு தான் கம்ப்ளைண்ட் லெட்ரு. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மத ஒற்றுமை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இராணுவம் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் எடுத்திங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் இவங்க எடுத்தால் படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்குதுன்னு எல்லாரோட கணிப்பாகவும் இருக்குது. விஜயோட கடைசி படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு சிறுவர்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதில் மக்கள் ரொம்பவும் ஆர்வமாக இருக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவிடவும், இந்த படத்தை எதற்காண்டி டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.